ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் ரெசிபி தான். ரவா லட்டு நல்லா ஜூஸியா, அதே சமயத்துல வாயில வச்சவனும் கரையிற மாதிரி ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க ரவா லட்டு. இந்த ரவா லட்டு பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த டம்ளர்ல பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின நெய், அப்புறம் முந்திரி திராட்சை. இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கிட்டோம்னா அரை டம்ளர் சுகர் போதுங்க. நமக்கு எவ்வளோ முந்திரி திராட்சை பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அடிகனமான கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிட்டோம்னா லட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ முந்திரி திராட்சையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு செவந்தா போதும். இதுக்கு மேலே செவந்தா ஒரு மாதிரி கரிஞ்சா மாதிரி ஆயிரும். இப்போ திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சையும் நல்லா பலூன் மாதிரி உப்பி வரட்டும். ரெண்டையும் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து லட்டோட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு முந்திரி திராட்சை ஃப்ரை ஆனா போதுங்க. இப்போ வேறொரு பிளேட்டுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். முந்திரி திராட்சை நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மீதி இருக்க நெய்யில் எடுத்து வச்சிருக்க ஒரு டம்ளர் ரவையை சேர்த்து நல்லா வறுத்துடலாம். ரவை பார்த்தீங்கன்னா வறுக்கிறதுல தாங்க ரவா லட்டோட டேஸ்டே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் போடும்போது ரவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வெள்ளையா ரவை வந்து பூத்து ரவையோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வறுத்தோம்னா இந்த ஒயிட் கலரில் வரும். நம்ம கரண்டியில் வந்து இந்த மாதிரி உதுத்து விடும்போது கரண்டியில் ஒட்டாமல் உதுந்து வரும். இதுதாங்க ரவையோட பக்குவம். இன்னுமே ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் ரவையை வந்து ஃப்ரை பண்ணிட்டு உடனே வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வறுத்தாச்சு. இதை வேறொரு பிளேட்டுக்கு நான் மாற்றிட்டேன். இதே கடாயில் இருந்துச்சுன்னா ரவை இன்னுமே ரொம்ப ஃப்ரை ஆயிரும். அதனால நான் டக்குன்னு வேற பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் சேர்த்து ரவா லட்டு பிடிக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஃப்ரை பண்ண தேங்காய் துருவலை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணுங்க. அப்பதான் லட்டோட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். அதே கடாயில ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 1 கப் ரவை எடுத்தேன். 1/2 கப் சர்க்கரை சேர்த்தா போதும். உங்களுக்கு வந்து இனிப்பு இன்னும் அதிகம் வேணும் அப்படின்னா இன்னுமே வந்து ஒரு 1/4 கப், அதாவது 3/4 கப் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்ததும் பாகு பதம் பாருங்க. கம்பி பதம் எடுக்க தெரியும்னா கம்பி பதம் எடுக்கலாம். ஒரு கம்பி பதம் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிசுக்கு பதம் வந்தா கூட போதும். நம்ம ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரவை சேர்த்துட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, தேங்காய் துருவல் 1 பை 1 சேர்த்துடலாங்க. ரவையோடையே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லா சாஃப்டா ரவா லட்டு கிடைக்கும். நம்ம தனியா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தனியா அப்படியே மேலாப்புல வச்சு உருண்டை பிடிப்பாங்க. நான் இந்த ரவையோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த ரவை பார்த்தீங்கன்னா ஒரு பால்கோவா மாதிரியே இருக்கும். இப்பயே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பால்கோவா சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும். நல்லா இந்த முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காய் துருவல், ரவை எல்லாமே ஒன்று போல கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ கொஞ்சமா நான் வந்து கீ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் கிளறுனா போதும். நமக்கு இந்த ரவை பார்த்தீங்கன்னா அப்படியே சுருண்டு வரும். இந்த சூட்டோடையே வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம்.
நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம லட்டு பிடிச்சுக்கலாங்க. அவசரமே இல்ல. நல்லா பொறுமையா, நிதானமா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நம்ம நிதானமா லட்டு பிடிச்சுக்கலாம். ஒண்ணும் ஆகாது. நம்ம சுகர் சிரப்போட ரவை சேர்த்துருக்கிறதால கட்டிப்படுமோன்ட்டு கவலைப்பட தேவையில்ல. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நானு பிளேட்டுக்கு மாத்திட்டேன். ரவை நல்லா ஆறிடுச்சுங்க. ஏலக்காய் மட்டும் சேர்க்க மறந்துட்டேன். ஃபைனலா கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ரவை ரொம்ப கல்லு மாதிரி இருக்கு. 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கிட்டோம்னா, நல்லா சாஃப்ட்டா உதிர்ந்து வந்துரும். இந்த மாரி குட்டி டம்ளர்ல 1/2 டம்ளர் பால் சேர்த்துட்டேன். பால் சேர்த்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு, நல்லா பெசஞ்சீங்கன்னா, நல்லா இந்த மாரி உதிரி உதிரியா பெசைய வரும். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கும் கரெக்ட்டா இருக்குங்க. ஒன்ஸ் வந்து ரவா லட்டு இந்த மாரி மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் சீசன் பார்த்தீங்கன்னா, தீபாவளி, அப்புறம் பூஜாஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம பிரசாதமா வைக்கிறதுக்கு குயிக்கா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல ஸ்வீட் ரெசிபி பண்ணணும்னா, இந்த மாரி ரவா லட்டு ஈஸியான ரெசிபீஸா சூஸ் பண்ணி நம்ம பிரசாதமா படைச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். கையில லேசா நெய் தடவிட்டு, நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ, சின்னதோ, பெருசோ எந்த சைஸ்ல வேணுமோ, குட்டி குட்டி பால்ஸா உருட்டி நம்ம வச்சுக்கலாம். எல்லா உருண்டையிலயும் முந்திரி பருப்பு வரா மாரி, முந்திரி திராட்சை வரா மாதிரி உருட்டி வச்சுட்டோம்னா, சாப்பிடும்போது வாயில அங்கங்க கடிபடும்போது டேஸ்ட் நல்லாருக்கும். பார்க்கும்போதே பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா மெத்துன்னு இருக்கு. கண்டிப்பா இந்த ரவா லட்ட நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாருக்கும். ஒரு ரவா லட்ட நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு. அதே சமயத்துல நல்லா ஜூஸியாவும் இருக்கு. இதே மாரி 1 மாசம்னாலும் ஃப்ரிட்ஜ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லாருக்கும். வெளியன்னா ஒரு 10, 15 நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கெட்டே போகாது. நான் இன்னொரு பாக்ஸ்ல நான் மாத்தி வச்சுர்றேன். தேவைப்படும்போது குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களும் எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்துல ரெடி பண்ணிரலாங்க. நம்ம சேனல்ல ஹெல்த்தியான ரெசிபி, ஈஸி குக்கிங் மெத்தட்ல குடுத்துருக்கேன். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ரவா லட்ட செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.